கௌதம் கௌதம் டேய் கௌதம் என்னடா ஆச்சு? டேய் கௌதம் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் கௌதம் ஏதுடா? டேய் யார வாங்கடா டேய். டேய் கௌதம் என்னடா ஆச்சு? ஃப்ரெண்ட் பல நேரத்தில் அளவில்லா சந்தோஷத்தை கொடுத்துட்டு போகிறதும் அவன் தான். சில நேரத்தில் அடக்க முடியாத அழுகையும் கொடுத்துட்டு போயிடுறான். என் கையில் இருக்கிறது காதலுக்கும் நட்புக்கும் அவன் கொடுத்துட்டு போயிருக்கிற ஒரு கவிதை. ஆனால் நட்புக்கு இந்த கவிதை என்றைக்கும் ஒரு கருப்பு எழுத்து தான். இந்த கவிதை அவனோட கடைசி வரிகள். இதை பத்திரமா சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. இதோ இந்த கரையை தொட்டு போகிற அலை மாதிரி தான் என்னோட சந்தோஷத்தை எங்கே இழுத்துட்டு போச்சுன்னே தெரியல. கௌதம், அவனுக்காக தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். விழா, அருண், மணி, இவங்க எனக்காக எதுவும் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதுக்கெல்லாம் நடுவில் லவ், ஐயோ அதுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். ஆனால் என்னை இவ்வளோ சீக்கிரம் நெருங்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. பாய் கௌதம். ஹே, யாடி அவன்? செம்மையா இருக்கான், சூப்பரா பேசுறான். இவ்வளோ நாளா இப்படி ஒரு கேரக்டர் பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னடி ரூட் மாறுது? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, சும்மா நல்லா இருக்கான் அதான். ஓகே ஓகே, வீட்டுக்கு போய் ஒழுங்கா சேரி. அவனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போன செகண்ட் வரைக்கும் எனக்கு தெரியல இவன் தான் என்னோட லைஃப்னு. அவனை திரும்ப பார்ப்பனான்னு எனக்கு தெரியல, ஆனால் பார்த்துருவேன். ஓ, அப்போ இவ்வளோ நாளா இதுதான் நடக்குதா? ஆமாண்டி, நாளைக்கு நான் சொல்ல போகிறேன். சொல்ல போறியா? ஆமாண்டி, உங்கள் வீட்டில் தான் சொல்ல போகிறேன். ஏன் வீட்லையா? ஆமாண்டி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, நீ தாண்டி ஹெல்ப் பண்ணும், ப்ளீஸ் டி. நினச்சதை சாதிச்சிட்டா. நடத்து நடத்து. கௌதம், எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த மாதிரி அழகான குழந்தைங்க, லவ்விங்கான ஹஸ்பண்ட், ஜாலியான லைஃப், இது எல்லாமே உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஹே ஒரு நிமிஷம் இரு. என்ன சொல்கிற? சாருக்கு இன்னும் புரியல? ஹே இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. நான் வேணா தப்பா எடுத்துக்கலன்னா நாளைக்கு சொல்லட்டுமா? சொல்கிறா மச்சி. என்னமோ தெரிலடா, அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்ல போறியா? ஆமாம் மச்சான், ஏய் நாளைக்கே சொல்ல போகிறேன். சக்கி, உன்ன மாதிரி எனக்கு அழகாக பேச தெரியாது. ஆனால் உன் கூட அந்த நாட்கள் எல்லாமே அழகாக இருந்துச்சு. நான் இப்படி மாறுவேன்னு நினைக்கவே இல்லை. சக்கி, ஐ லவ் யூ. சகியே, சாரல் வந்து தூறும்போது என் வானில் ஒரு மின்னல் என்று எட்டி பார்க்க என்னுள்ளே என் உயிர் கூட கருகிறதே. கனவு தோன்றவில்லை என் கண்ணில், உன் நிழல் கூட சுடுகிறதே. சகியே,
கைகள் கோர்த்து கொள்ள வெண்மேகம் தூர சிந்தும் தோளில் நானும் சாய வெண்மீன்கள் நெஞ்சில் வசிக்கும் உன் சிரிப்பினர் சில நொடிகளில் நான் என்னை தொலைக்கிறேன் உன் விழிகளின் அழகிலே நான் என்னை மறக்கிறேன் என் காதல் கவிதை நீயடி சகியே மௌனம் பேசினாய் உயிரே அலை வீசினாய் சகியே மௌனம் பேசினாய் உயிரே அலை வீசினாய் சகியே 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 என் சக்கி ஒவ்வொரு நாளும் என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சா. ஹாய். ஹாய் கௌதம், உன்கிட்ட ஒன்று இல்லை 2 உண்மையை சொல்லட்டுமா? என்னது? இது வரைக்கும் உன்னை நிறைய டைம்ஸ் நினச்சிருக்கேன், ஆனால் ஒரு வாட்டி கூட உன்னை விட்டு போகணுன்னு யோசிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என் இதயமே உன்கிட்ட தான் இருக்கு. அன்னைக்கு கூட தானே சொன்னேன். என்னைக்கும் உன்கிட்ட தான் இருக்கும். நானே நினச்சாலும் என்னால் உன்னை விட்டு போக முடியும். போயிட்டேன்னா போவேன். அப்போது எனக்கு முடியெல்லாம் லைட்டாக நிறச்சிருக்கும், 2-3 பல்லு கூட மிஸ் ஆகும். பேச முடியுமான்னு தெரியல. உன்னை பார்த்துக்கிட்டே ரொம்ப 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 தூரம் போயிடுவேன். இதோட அழகா நீ இருக்க முடியாது. எங்கடி இருந்த இவ்வளோ நாளா? நான் ஒரு பொண்ணு கூட இவ்வளோ க்ளோஸாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. சக்கி, இவளுக்காக என்ன வேணா செய்யலான்னு தோணுச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இவன் மட்டும் இல்லைன்னா நான் இருப்பேனான்னு கூட தெரியல. என் லைஃப்பில் நான் மறக்கணும்னு நினைக்கிற நாள் இந்த நாளாக தான் இருக்கும். எங்கே இருக்க கௌதம்? ஏய், வந்துட்டேன் இதோ வந்துட்டே இருக்கேன். என்ன மேடம், திடீர்னு அவசரமா? ஏதாச்சும் சர்ப்ரைஸ்? காட், இதை இவன்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்? இது நடக்காது கௌதம். I don't feel I love you anymore. என்னாச்சு? ப்ளீஸ் என்ன எதுவும் கேட்காத. என்னை விட்டு போயிடு. I'm sorry for everything. நான் எதாவது தப்பு பண்ணுறேனா? இல்லை, தப்பு எல்லாமே என்னோடது தான். I'm sorry. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்னாச்சு உனக்கு? என்ன லூசா நீ? என்ன பிரச்சனை தெரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கே தெரியும், என்னோட அப்பா அம்மா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என்னை தூக்கி வளர்த்தவங்க நீயும் நானும் பேசுறத பார்த்துட்டாங்க. அவங்கள மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது கௌதம். நம்மளோட லவ் அவங்களுக்கும் எனக்கும் இவ்வளோ பெரிய இடைவெளியை கொடுக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல கௌதம். இல்லை கௌதம், எங்கள் வீட்டில் பிரச்சனை. போதும் கௌதம், உன் கூட இருந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அது எனக்கு போதும். ஏன் சக்கி, பிரச்சனை வரும் தெரிஞ்சதுனா லவ் பண்ணுவேன். இப்போ விட்டு போற. மச்சான், உன் மடியில் கொஞ்சம் படுத்துக்கிட்டுமா? அடு மச்சான்.
ஏன் சக்கி இப்படி பண்ண? நீ என்னை விட்டு போயிட்ட, ஆனா என்னால் அது முடியல சக்கி. இப்போ நான் எடுக்க போகிற முடிவு எப்பவும் உன்கிட்ட ஆரம்பமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். யாரை வாங்கடா டே? டேய் கௌதம், மேடாச்சு உனக்கு? டேய் 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 யாரை தூக்குங்கடா டேய்? டேய் கௌதம், மேடாச்சு உனக்கு? ஏந்திரடா டேய் கௌதம். சாரி இலா, அவன் சாகணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் என்னால் முயற்சி மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. என்ன சொல்கிறீங்க இலா? அவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சாதாரணமாக கேட்குறீங்க. என்னால் முடியாது. முடியாது இலா, அது அதுக்குன்னு 1000 ரூல்ஸ் இருக்கு. இலா என்ன இலா காலெல்லாம் விழுந்துக்கிட்டு? முடியலடா. அவன் இருக்கானா இல்லையா கூட அவளுக்கு தெரியாதுடா. கௌதமோட கடைசி ஆசை இந்த கிஃப்ட் அவ கண்டிப்பா பிரிச்சு பார்க்கணும்டா. இது ஜனனி கொடுத்தா, இது ஸ்வேதா ஓடுது, இது யார் கொடுத்தது? சக்கி, நீ தானே என்கிட்ட வந்த, நீ தானே நான் லவ் பண்ணுறேன்னு சொன்ன. இப்போ நீயே என்னை விட்டு விலகி போனா, நீ போயிட்ட பிறகு இது என்கிட்ட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. என்ன குழப்பமா இருக்கா? ப்ளீஸ் டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், உங்களால தான் டாக்டர் முடியும். ப்ளீஸ் டாக்டர், அவனோட கடைசி ஆசை டாக்டர் இது. ப்ளீஸ் டாக்டர், யாருக்கா தானம் பண்ணிடுங்க டாக்டர். அழகா பேசின, அழகா சிரிச்ச, அழகாவும் பிரிஞ்சிட்டல்ல. கவலைப்படாத, போகிறது நான் மட்டும்தான். இதுக்கு மேலே உங்ககிட்ட வந்து உன்னை காயப்படுத்த விரும்பல சக்கி. உனக்காக என்னோட இதயம் எங்கேயாவது வாழ்ந்துட்டே தான் இருக்கும். மிஸ் யூ சக்கி. அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் காதலுக்கு கவிதை தந்துட்டான். ஆனால் எனக்கு அவனோட நினைவு மட்டும்தான். ஒவ்வொரு பையனும் சாக போகிறதுக்கு முன்னாடி உங்கள் காதலை மட்டுமே நினச்சிட்டு போகிறீங்க. ஆனால் ஒரு தடவையாவது உங்கள் நட்பு, நண்பர்கள் பற்றி நினச்சி பார்த்துருக்கீங்களா?